தர்த்திரம் இருக்கலாம், தர்த்திர புத்தி இருக்க கூடாது. குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா, ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான். ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா, அது சாக்கடையில விழுந்துருச்சு. ராஜா கவலையாயிடுச்சு. குதிரையை திரும்பி கொண்டு போடானா. திரும்பி போனா அவன் சாக்கடையில கைய போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். தேடாத தேடாத, இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோன்னு. வெள்ளி காசை இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில தேடுறான். ராஜா சொன்னார், நான் நிறுத்த சொன்னேனே, உனக்கு இது பத்தலையா? இந்தா ஒரு தங்க காசு. தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் அதுலயே கை போட்டு தேடிட்டு இருந்தான். ராஜா, எப்போடா நீ அதை நிறுத்துவ? இல்ல இல்ல இருங்க, வரேன் ஒரு நிமிஷம். ராஜா பேசிட்டு இருக்கான், இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான். சரி வா, உன்னை நான் ராஜா ஆக்குறேன். அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துறேன், அதுல இந்த சாக்கடை பகுதி வருமான்னு. நானா இந்த புத்தியை என்ன பண்ணுவீங்க? படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும், வேறு எதனாலும் கழுவப்படாது. அறிவினால், ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும். Download ShareChat.